ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு யான், ஹீரோயினோட பேரு ஷீஷி. இப்ப யான் பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு என்ன நீ தானடி போட்டு கொடுத்த, உன்னை நான் கண்டிப்பா உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்க, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு அவளை ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தா எல்லாமே கனவுதான். இவ கனவுல இருந்து டக்குன்னு கண்ணு முடிச்சு எந்திரிக்க ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப அவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதுல, அதான் கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி. இப்ப ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, நாளையில இருந்து நம்மளோட வாழ்க்கை மாறப்போகுது, உனக்கு நல்ல ஹஸ்பண்டாவும் உன் வயித்துல உள்ள குழந்தைக்கு நல்ல அப்பாவாவும் இருக்கணும் அப்படின்னு இவன் ஹீரோயினை ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கலான்னு பாத்ரூம்ல தான் இருக்கா. இப்ப இவ பாத்ரூம்ல நின்னுட்டு யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 வருஷம் இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம், நாளைக்கு உன் கையில தான் எல்லாமே இருக்கு, அவனை போட்டு தள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் அண்டர் கிரவுண்ட் ஆபீசரா இருப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவகிட்ட ஹீரோவை பத்தின ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கும். யான் ரொம்ப பெரிய ரவுடி, அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய ட்ரக்ஸ் டீலர். அவனை நீந்தான் அவன் வலையில விழ வச்சு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட கொடுக்க, இவ்வளவு ஹீரோவை லவ் பண்ற மாதிரி நடிச்சு போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த ரூம் கதவை யாரோ ஒரு பொண்ணுதான் தட்டுறா. மேடம், உங்களோட கல்யாண ட்ரெஸ் வந்துருச்சு, சார் உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்ல, சரி நான் போட்டு பாக்குறேன், இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, 3 வருஷம் நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நாளையோட எல்லாம் முடிய போகுது, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீருவேன் அப்படின்னு இப்ப அவ கல்யாண ட்ரெஸ்ஸோட ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் துப்பாக்கியோட ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு தப்பிச்சு தனியா வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிடு, நம்மளோட கல்யாணத்துல இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் மேல நீ கோவப்படாத, அடுத்த தடவை நம்மளோட கல்யாணத்தை நான் நல்லபடியா பிளான் பண்ணுவேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து ஹீரோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்தவனா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா 6 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல பைக்காரங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பைக் ஓட்டிட்டு வராங்க. இப்ப அவங்களோட கார் ஸ்டக் ஆன உடனே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் அந்த பைக்காரனை பாக்குறா. பார்த்தா அவன் ஹீரோ மாதிரியே இருக்கான். இப்ப அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, டேய் உனக்குலாம் கண்ணு தெரியாதா, இப்படிதான் கண்ணா பின்னான்னு பைக் ஓட்டிட்டு போவியான்னு சண்டை போட்டுட்டு இருக்க. போது சாங் கோவப்படாத அப்படின்னு இவ அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், உனக்கே தெரியும்ல, எனக்கு உன்ன நினைச்சதா கவலையா இருக்கு, நான் தனியா இருக்கும்போது அவன் வந்திருந்தானே எனக்கு பிரச்சனையே இல்ல, உன்ன கூட வச்சுட்டு இருக்கும்போது எப்படி ஓட்டிட்டு போறான் பாரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், என்னை பத்தி தான் நீ அதிகமா கேர் பண்ணுவ அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவ ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்டு கழுத்துல உள்ள செயின் எடுத்து இது இனிமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அப்படி ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன சொல்லிருப்பானா, எப்படி நீ இந்த ப்ரொபோசலுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை உன் மனசுல நான் என்னைக்காவது இருந்தேன்னா இந்த செயினை கழட்டினா போதும், அதுவே எனக்கு சம்மதமா எடுத்துக்குவேன்னு சொல்ல, இவ்வளவு அந்த செயினை இப்ப கலட்டுறான். இப்ப இதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா செம ஹாப்பி ஆயிட்டு, உண்மையாவே நீ என்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டியா, என்னால அதை நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு இவன் ஹீரோயினை தூக்கி சுத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ரோட்ல சுத்திட்டு இருக்கத தூரமா இருந்து ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கணும். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போக, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா அவளோட வீட்டுக்குள்ளதான் ஓடி போறான். இப்ப அவ வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அவளோட துப்பாக்கியை எடுத்துட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தப்பிச்சு ஓடி இருப்பான். அவன் மறுபடியும் இவளை தேடி வருவான்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அட்வான்ஸாவே இவ துப்பாக்கி ரெடி பண்ணி வச்சிருப்பா. இப்ப அவ துப்பாக்கியை எடுத்து வச்சுட்டு ஹீரோவை தேடிட்டு இருக்க. இவ தலைக்கு பின்னாடி ஹீரோ அவனோட துப்பாக்கியை வச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, மேடம்க்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப அவ கையில உள்ள துப்பாக்கியை புடுங்கிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கிட்ட போயிட்டு, உன்னால நான் பைத்தியக்கார மாதிரி இருந்தேன் தெரியுமா, டெய்லி உன்னோட போட்டோவை எடுத்து நான் டச் பண்ணிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு உன்னை காதலிச்சேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்தி உன் கையால என்ன ஷூட் பண்ணல, இதே இடத்துலதான் என்ன ஷூட் பண்ண அப்படின்னு இவன் துப்பாக்கி எடுத்து அவளோட நெஞ்சில வச்சிட்டு இருக்க. இங்க பாரியான், எனக்கு வேற வழி இல்ல, உன்னை ஷூட் பண்றதுதான் என்னோட மிஷனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, மிஷனுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். என்ன ஷூட் பண்றது ஓகே. என்ன எதுக்காக காதலிச்ச? எதுக்காக என் கூட பெட்ல ஒண்ணா இருந்த? இது கூட உன்னோட மிஷன்ல தான் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டி முதுகுல பாக்குறான். பார்த்தா அவளோட முதுகே கிளீனா இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ அவளோட முதுகுல ஒரு ரோஸ் ஃப்ளவர வரைஞ்சிருப்பான். அது கூட அவளோட முதுகுல இல்ல. இது எல்லாத்தையுமே நீ எரேஸ் பண்ணிட்டல. என்ன நெனச்சுட்டு இருந்த? என்ன சேர்ந்த ஞாபகங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு அவன் கூட சந்தோஷமா வாழலான்னு பாத்தியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன கொல்றதுக்காக தானே வந்த? அப்புறம் சீக்கிரம் கொன்னுரு அப்படின்னு இவ வந்து துப்பாக்கிய தள்ளி விட, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சிடுறான். உன் ஃபியான்சியோட பேரு சாங்குன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட்டா? அவன் தனியா தானே ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு சாங்குக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா உங்க ரூமுக்கு வெளிய அந்த சாங்கு தான் வந்து நிக்கிறான். இப்ப அந்த சாங் பாத்தீங்கன்னா, "சிஷி என்ன பண்ற? கதவ தொற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ்ஸ வெலக்கி விட்டுட்டு, "நீ அவன கல்யாணம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். நீ என் கூட ஒண்ணா இருந்தன்னு தெரிஞ்சா, அவனுக்கு உன்ன பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது." அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இவ கத்த ஆரம்பிக்கிறா. இவ கத்துறத பாத்தவுடனே அவன் அந்த பக்கம் கத்திட்டு இருக்க. "இல்ல, இப்ப நம்ம கத்துனா நல்லா இருக்காது." அப்படின்னு இவ டக்குனு சைலண்ட் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "வெயிட் பண்ணு. எதுவும் பண்ணாத. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண வந்தியோ அதையே பண்ணு." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். மேல வைக்கிறேன் எடுத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னா, "நான் இங்க எதுக்காக மறுபடியும் திரும்ப வந்தேன்னு தெரியுமா? உன்ன பழி வாங்குறதுக்காக. உன்ன அணு அணுவா பழிவாங்க மட்டும் தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போக அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணி, "யான் உயிரோட தான் இருக்கான்னு" சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க சிஷி? அவன கொலை பண்ணதே நீ தான். அவன் எப்படி உயிரோட வர முடியும்? ஏதாவது கனவு கினவு கண்டிருப்பா. அமைதியா வேலைய பாருன்னு" சொல்ல, இப்ப அவ முகத்துல உள்ள காயத்த பாக்குறா. நேத்து ஹீரோ கூட சண்டை போட்டுன்னு தான் வந்திருக்கோம். இப்ப அவ இது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் லாஸ் ஆயிருது. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து, "நீங்க பிசினஸ்ல நெறைய ஃப்ராட் பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடியிற வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடில இருக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "என் கம்பெனியோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே யான் கம்பெனி கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாமே பார்த்தா ஹீரோவோட கம்பெனி தான். ஹீரோ என்னதான் இல்லீகல் பிசினஸ் பண்ணாலும் அவனுக்கு பின்னாடி பெரிய கம்பெனி இருக்கு. இது எல்லாமே ஹீரோவோட வேலை தான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவள சுத்தி இருக்கிறவங்கள இந்த பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப ஹீரோயின் போயி ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதே மாரி தான் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "ப்ளீஸ்ங்க எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "அப்ப என் கைய பிடிச்ச மாரியே பிடிக்கிறியேடி" அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு நீ என்ன பழி வாங்குறதுக்காக தானே வந்த. என்ன பழி வாங்கணும்னா என்ன டைரக்ட்டா நீ பழி வாங்கலாம். என்ன சுத்தி இருக்கவங்கள எதுவும் பண்ணாத. அவங்க எல்லாருமே இன்னசென்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க. நீ கூட தான் பார்க்க இன்னசென்ட் மாரி என் கண்ணுக்கு தெரிஞ்ச. ஆனா ஒரு பாம்புக்கு பால வார்த்திருக்கேன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. உன்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பொறுத்தவரைக்கும் நீயும் கெட்டவ தான். உன் கூட இருக்கவங்களும் கெட்டவங்க தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ப்ளீஸ் அவங்க எல்லாரையும் விட்டுடு. அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நான் சொல்றத நீ செஞ்சா மட்டும் தான் அவங்கள விடுவேன். இந்தா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நைட்டுக்கு நான் சொல்ற பார்ட்டிக்கு வந்துரு" அப்படின்னு ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல உள்ளவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் சொன்ன மாரி எல்லாரும் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "சார் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாரி அந்த பொண்ணோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமா நம்ம லாக் பண்ணியாச்சுன்னு" இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ குடுத்த ட்ரெஸ், நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, அவன் சொன்ன அந்த கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனைய நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு. அவனுக்கு போய் கம்பெனி குடுன்னு" சொல்ல, இவளு போய் பக்கத்துல உட்கார்ந்துடுறா. இப்ப அவ பக்கத்துல உட்கார்ந்தவுடனே, அவன் ஹீரோயின் மேல கைய போட்டுட்டு, "இங்க பாரு செல்லம், யான் தான் இன்னைக்கு உன்ன என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். என்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு" அப்படின்னு இவன் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க, இவ ஹீரோவ மொறச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, டக்குனு அவன தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "எங்க போக பாக்குற? உன்னால அந்த இடத்த விட்டு போக முடியாது. உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒண்ணு இங்க உள்ள எல்லா பசங்களுக்கும் நீ கிஸ் குடுக்கணும். அப்படி இல்லன்னா, அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு யான், அவன நீ எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணணும்னு சொல்ல, இவ இப்ப நேரா ஹீரோ கிட்ட தான் போறா. இப்ப ஹீரோ கிட்ட போயி, "நான் இப்படி பண்ணணும்னு தானே நீ ஆசைப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு பயங்கர காண்டாகுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் அவள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவன் லிஃப்ட்ல தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்ன விட்டுடுன்னு" சொல்ல, "மத்தவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துருவ. அவன் உன்ன தொடலாம். நான் உன்ன தொடக்கூடாதா? உன் ஃபியான்சி உன்ன தொட்டிருக்கான்ல.
அவன் உனக்கு ஃபியான்சி மட்டும்தான். ஆனா நீ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த மறந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன் குடும்பத்த நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் என்னோட அப்பாவ ஜெயில்ல இருந்து வெளிய விட்டுடுன்னு இவ சொல்ல, நான் எதுக்காக உங்க அப்பாவ வெளிய விடணும்? நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணு. அப்புறமா உங்க அப்பாவ வெளிய விடுறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் என்ன உன்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டுடுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் ஃபியான்சியும் என்னோட கையில தான் மாட்டிட்டு இருக்கான். அவன கூட கம்பெனி விஷயத்துல நெறைய அடி வாங்க வச்சுட்டேன். இதுக்கு மேல அவனால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அவனுக்கு அவனோட ஃபியான்சி தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, "யான் சார் ப்ளீஸ் என்னோட கான்ட்ராக்ட் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. நான் இந்த கிளப்ல இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, நானும் அதே கிளப்ல தான் இருக்கேன். நான் உங்கள வந்து பாக்குறேன். நான் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா லிஃப்ட் கீழ போயிட்டு இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "யான் இப்படி பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவ கிஸ் பண்ணவாக்க ஹீரோவ கட்டி பிடிக்க, ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த கிளப்ல அவங்க எனிமிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, "யான் நீ உயிரோட இருப்பன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? இன்னைக்கு நீ பொணமா தான் போவ" அப்படின்னு துப்பாக்கிய நீட்டிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "அவன எதுவும் பண்ணாதீங்க. அப்படி அவன கொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொலை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன கொலை பண்ணணுமா? உன்ன மாரி ஒரு புழு பூச்சி எல்லாம் நாங்க கொலை பண்ண மாட்டோம். இந்த துப்பாக்கிய நீயே உன்ன சுட்டுக்கோன்னு" சொல்லி துப்பாக்கிய குடுக்க, அவளும் அந்த துப்பாக்கிய எடுத்து அவளோட நெத்தியில வைக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்ளோ துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு 2 பேரும் சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "போது கார நிப்பாட்டு. எதுக்காக இன்னைக்கு என்ன காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன காப்பாத்தலன்னா என்னோட அப்பா, ஃபியான்சி 2 பேரையும் நீ சும்மா விட மாட்ட. அதனால தான் நான் உன்ன காப்பாத்துனேன்னு" இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "உன் ஃபியான்சிய பார்த்த உடனே உனக்கு அவ்ளோ பயம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன். உன் கூட என்ன இப்படி பார்த்தான்னா, எங்களோட லைஃப் தான் நல்லா இருக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உனக்கும் எனக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்ப வெளிய கொண்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றன்னு இவ கேட்க, நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணனா நான் உன்ன விட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண நான் என்னதான் பண்ணணும்னு கேட்க, என்ன பண்ணணும்ன்றது உனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்பவே ஹீரோவ கிஸ் பண்ற மாரி போக, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. "நீ இந்த மாரி பண்ணி என்ன பழி வாங்கணும்னு தானே நெனைக்கிற? அதுக்காக தானே நைட் கிளப்புக்கு கூப்ட்டு என்ன இப்படி அசிங்கப்படுத்துற?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "என்ன பொறுத்தவரைக்கும் நீ ஒரு விளையாட்டு பொம்மை மட்டும் தான். உன்ன நான் மனுஷியா பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஷிரேன் பாத்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க கூட ஃபோன் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த யான் இங்க தான் இருக்கான். அவன புடிக்கிற வழிய பாருங்க அப்படின்னு இவ பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அவள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா, ஹீரோவோட எனிமிங்க வேலை தான். இப்ப அவனுங்க ஹீரோயினையும், ஹீரோ கூட இன்னொரு பொண்ணு சுத்திட்டு இருந்தா இல்லையா? அந்த பொண்ணையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்து, இவங்க 2 பேருமே யானோட மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யோ! நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் ஒண்ணும் அந்த யானோட மிஸ்ட்ரஸ் கிடையாது. அவனோட எனிமி. நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன். அவர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்ப முடியும்னு?" அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த யானை பிளான் பண்ணி போட்டு தள்ளதே நான் தான். என்ன பத்தி கூடவா உனக்கு தெரியல? அந்த யானோட முதல் எனிமியே நான் தான் அப்படின்னு ஹீரோயின் பேசி பேசி அவங்க மனச மாத்த, அவங்களும் இவ சொல்றதெல்லாம் நம்பிடுறாங்க. இப்ப அவனுங்கள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கல்ல. நான் இவ கூட ஜாலியா விளையாட போறேன். அத நீங்க வீடியோ எடுத்து யானுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு, இவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பாக்க, போதும் ஒரு நிமிஷம் நில்லு. அவகிட்ட தப்பா நடக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. அந்த யானுக்கு வலிக்கிற மாரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு, இவ ஹீரோயின் லைட்டர் ஆன் பண்ணிட்டு அவன் மூஞ்சிக்கு நேரா வச்சுட்டு, உன் மூஞ்சி நான் கருக்கிட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவன் உன்ன பாக்கவே மாட்டான் அப்படின்னு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு, இவ சிக்னல் காட்ட அவளும் அத புரிஞ்சுக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு ஹீரோயின தள்ளி விட்டுட்டு ஓட, பின்னாடியே ஹீரோயினும் ஓடி போயிட்டு இருக்கா. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு எண்ணெய் கேன் இருக்கு. அத கீழ தள்ளி விட்டுட்டு, இவ நெருப்ப பத்த வச்சுட்டு ஓட, இவள பாத்தீங்கன்னா, காப்பாத்துன ஹீரோயினையே உள்ள வச்சு பூட்டிர்றா. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தானே உன்ன காப்பாத்துனேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. கதவ தொறந்து விடு" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. அவ அமைதியா அப்படியே நின்னுட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு ஹீரோ கால் பண்ண, ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் ஆளுங்கள கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த சைடு இவனுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஹீரோயின சேர்ந்து புடிச்சிடுறானுங்க. "ஏண்டி என்னைய ஏமாத்திட்டு தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின புடிச்சு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருக்க. பக்கத்துல ஹீரோ தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப இவ ஹீரோவ பாக்குறா. பார்த்தா ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. அவனோட கையில கூட காயம் இருக்கத பார்த்தோனே, இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஒரு டீல் பேசுறதுக்காக ஹீரோயின கூட்டிட்டு போயிருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் டீம்ல உள்ளவன் ஹீரோயின பார்த்த உடனே அவ அழகுல மயங்கி, "இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே! இது சாதாரண சிகரெட் தான். இந்தா இத குடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட குடுக்க, அவளும் அந்த சிகரெட்ட எடுக்கலான்னு வருவா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த சிகரெட்ட பத்த வச்சு அவனோட கையிலேயே சுட்டுருப்பான்.
இப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, அவ எனக்கு சொந்தமானவ. எனக்கு சொந்தமான பொண்ண விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, இந்த அழகான பொண்ணுக்கு ஓனர் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுன்னு அவன் சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள அங்க இருந்து கூட்டிட்டு கார்ல உட்காந்துட்டு என்ன சொல்லுவானா, நான் அம்மா, அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன். என்ன தத்தெடுத்து வளர்த்தது என்னோட அப்பா தான். அவரு சின்ன வயசுல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரோ, அததான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாழ்றதுக்கு ஒரே காரணம் அவர் மட்டும் தான். என்னால இந்த வேலைய விட்டுட்டும் வர முடியாது. ஏன்னா, இது என் அப்பாவோட வேலை. அவருக்கு பதிலா நான் தான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலைய நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த வேலையினால என்னால உன்னையும் விட முடியாது. உனக்கு எந்த ஆபத்து வர்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பயிலிருந்து இப்ப வரைக்கும் என்ன இவன் பாதுகாத்துட்டு இருக்கானே அப்படின்னு இவ பாசமா ஹீரோவ தொடலான்னு போக, ஹீரோவோட கைய பிடிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல சும்மாதான். உன் நெத்தியில காயமா இருந்துச்சு. அதான் காயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல, என்ன திடீர்னு என் மேல உனக்கு அக்கறை? என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க, வெளியில இவளோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் தான் கேக்குது. இவ ஹீரோயினோட ஃபியான்சி வாய்ஸ் கேட்டவுடனே இவ ஹீரோ புடிச்சு தள்ளி விட, சேர அவனை அங்க பின்னாடி தள்ளிட்டு போயிருது. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி அப்பா 2 பேரும் வராங்க. நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன், என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா யார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவர்தான் யான் என்ன காப்பாத்தினவர் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லன்னா என் பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா அப்படின்னு இவங்க எல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி, பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு இவன பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அவ தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அந்த மெசேஜ் வந்தமுன்ன ஹீரோ பாத்தீங்கன்னா, "வெளிய வா" அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, இவ்ளோ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வெளிய வந்துட்டு இருக்க. இவ வெளிய வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளோட ஃபியான்சி தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். எங்க போயிடா இவ அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்த உடனே அவளோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உனக்கு இந்த மாரி சாஃப்ட்டான பசங்கள தான் ரொம்ப பிடிக்குமா? என்ன லவ் பண்ணும்போது, என்ன மாரி ஒரு கரடு மருடான ஆள புடிச்ச மாரி நடிச்சிட்டு இருந்த. எல்லாமே நடிப்பு தானே? அவன தான் உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன இப்ப கீழ கூட்டிட்டு வந்தது இந்த மாரி ஒரு கேவலமான டாபிக்க பத்தி பேசுறதுக்கா? எனக்கு யார புடிச்சிருந்தா உனக்கு என்ன? எப்படி புடிச்சிருந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றியா?" அப்படின்னு இப்ப ஹீரோவ தூக்கி மேல உட்கார வச்சுட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா இத ஹீரோயினோட ஃபியான்சி பாத்துடுறான். இப்ப அவள பாத்தீங்க, "ப்ளீஸ் என்ன விட்டுடு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவ்வளவு ஈஸியாலாம் உன்ன விட முடியாதுன்னு ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ இவள காரு கிட்ட தூக்கிட்டு வந்து, "நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு 2 நாள் டைம் தரேன். அவன பிரேக்கப் பண்ணிரு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "முடியாது. எதுக்காக நீ சொல்றத நான் கேட்கணும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "நான் சொல்றத நீ கேட்கலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்க. நீயா அவன பிரேக்கப் பண்றியா? இல்ல நான் என்னோட திறமைய காட்டவான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல எதுவும் வேண்டாம். நானே பிரேக்கப் பண்ணி தொலைறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அத இவளோட ஃபியான்சி பாத்துடுறான். இத பார்த்தவொன்னே அவனோட மனசே உடைஞ்சு போயிட்டு, அதே இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஆளுங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணையும் அன்னைக்கு ஹீரோயின கிட்னாப் பண்ணாங்க இல்லையா? அந்த பசங்களையும் சேர்த்து ஒண்ணா கட்டி வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்தவுடனே, "நீ என்ன காப்பாத்த வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு" சொல்ல, "நான் உன்ன காப்பாத்த வருவேனா? அவ உன்ன காப்பாத்த ட்ரை பண்ணா. ஆனா நீ அவள மாட்டி விட நினைச்ச. உன்னால தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ண மாட்டி விட நினைச்சா. ஷீஷி தப்பிக்கும்போது, இவ தான் அந்த டோர லாக் பண்ணிட்டா அப்படின்னு இவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அவள மாட்டி விட நினைச்சதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி ஒரு காரியத்த பண்ணுவன்னு ஹீரோ அவளோட கழுத்த பிடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன்னால தான் அவங்க என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க தெரியுமா? நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ விஷயத்துல தலையிடாம இரு. அவள விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு இவ்ளோ வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு வந்து அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அத அவளோட மாப்பிள பாத்துடுறான். இப்ப அவன் கிட்ட வரலான்னு பாக்க ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சுக்கிறானுங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஒழுங்கா என்ன விடுறான். அவள எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின புடிச்சுட்டு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவன்கிட்ட நீயே வாய திறந்து சொல்லுன்னு சொல்ல, "இங்க பாரு நான் உன்ன நம்புறேன். அவன் உன்ன பிளாக்மெயில் பண்றான் தானே! எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீ சொல்றத நான் கேட்கிறேன். அவன விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் எதுக்காக உன்ன விடணும்? உன்ன விடுறதுக்காகவா தேடி வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தோன்ன அவளோட ஃபியான்சிக்கு செம காண்டாகுது.
இப்ப அவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, "அவள எதுவும் பண்ணாத, அவள விட்டுடு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. "நீ வாய மூடிட்டு இருந்தன்னா ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் மறுபடியும் கிஸ் பண்ண, இவ்ள பாத்தீங்கன்னா, "உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? ஒழுங்கா அவன விட்டுடுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "அவன அங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு" சொல்ல, இப்ப அவன் டக்குன்னு அவங்க கைய உதறி விட்டுட்டு வந்து, ஹீரோவோட மூஞ்சில ஒரு அடிய போட்டுடுறான். இத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு, "அவன அடிச்சு என் கண்ணு முன்னாடி இங்கேயே கொல்லுங்கடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க போட்டு அவன அடி வெளுத்து கட்டுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் அவன எதுவும் பண்ணாத விட்டுடு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட துப்பாக்கி எடுத்து அவன ஷூட் பண்ணலான்னு போக, ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. இவ இப்படி குறுக்க வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோவ ஹீரோயின் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிட்டதா ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு, அவன ஜெயில்ல தான் உயிரோடவே வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு தான் யார் யார் கூட டீலிங் இருக்குன்னு தெரியும். அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவ உயிரோட வச்சிருப்பாங்க. இப்ப அவன ஜெயில்ல வச்சுட்டு இருக்க, அவன பாக்குறதுக்கு ஹீரோயின் தான் வந்திருப்பா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் வெளிய வர வரைக்கும் நீ பத்திரமா இரு. நீயும் நம்மளோட குழந்தையும் சேஃபா இருங்கன்னு" சொல்ல, "நீ என்ன நினைக்கிற? நான் உன்ன மாரி ஒரு ஆளோட குழந்தைய பெத்துக்குவேன்னு நினைக்கிறியா? உன்ன மாரி ஒரு ஆளுக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாது, குழந்தைங்களும் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. "இங்க பாரு, தப்பு பண்ணது நான் தான். அந்த குழந்தை இன்னசென்ட். அந்த குழந்தைய எதுவும் பண்ணாத. எனக்காக ஒரு வாய்ப்பு குடு" அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேட்க, "கண்டிப்பா உனக்கு அந்த வாய்ப்ப குடுக்க மாட்டேன்னு" இவ சொல்ல, ஹீரோ கோவத்துல அந்த ஃபோன தூக்கி போட்டு உடைச்சிருப்பான். சொல்லப்போனா இவ ஹீரோவோட குழந்தைய அபார்ஷன் பண்ணியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவளும் பார்த்தீங்கன்னா, "நானும் தானடி உன் முன்னாடி கெஞ்சிட்டு இருந்தேன். என் குழந்தைய எதுவும் பண்ணாதன்னு. ஆனா மனசாட்சியே இல்லாம போய் குழந்தைய கொன்னுட்டு வந்துட்ட. எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இந்நேரம் அது உயிரோட இருந்திருக்க வேண்டியது" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன் மூஞ்ச பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தை செத்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்த விட்டு போயிரு. இல்லன்னா அவன் கூட சேர்ந்து உன்னையும் கொன்றுவேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே அவளோட பாய் ஃப்ரெண்ட காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் இப்படி கூட்டிட்டு போகும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன டீலிங் போகுது அப்படின்றத மறந்துறாத. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட வரணும்னு" சொல்ல, இத கேள்விப்பட்ட உடனே அவனோட பாய் ஃப்ரெண்ட் செம காண்டாயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, கோவப்பட்டு ஹீரோவ அடிக்கலான்னு போக, "வேண்டாம், அவன் கூட எந்த பிரச்சனையும் பண்ணாத. என் பேச்ச கேளு. என் கூட வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி அவன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள நடிச்ச கிளப்ல உட்கார்ந்து நெறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து அவங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். "பாஸ், உங்களோட பையன் நெறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. பாவம் எல்லாம் அந்த பொண்ணுனால தான் மறுபடியும் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போலன்னு" சொல்ல, "அவன பத்திரமா பார்த்து அங்க இருந்து கூட்டிட்டு வாங்கடான்னு" அவங்க அப்பா சொல்ல, இவனுங்களும் கூட இருந்து பார்த்துக்கிறானுங்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃபியான்ஸே கூட்டிட்டு வந்து அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொன்னான்னா, "உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோயினும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட். எனக்கு இந்த மாரி வேலையெல்லாம் குடுப்பாங்க. அப்படி ஒரு மிஷன் தான் எனக்கு யான். அவன போட்டு தள்றதுக்கான ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்ப நான் அவன லவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா அவள கட்டி பிடிச்சுட்டு, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, நான் அவன் கூட ஒண்ணா பெட்ல ஸ்டே பண்ணேன். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்டும் ஆனேன். நாங்க எங்களோட சொந்த உடம்ப பத்தி கவலைப்பட முடியாது இந்த மாரி விஷயத்துல அப்படின்னு ஹீரோயின் அவளோட ஒர்க்க பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இனிமே நீ அத நினைச்சுலாம் கவலைப்படாத. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் நல்லபடியா இருக்கும்னு" சொல்ல, "நான் சொன்னத நினைச்சு உனக்கு கஷ்டமா இல்லையா? கண்டிப்பா உன்னோட மனசு வலிக்குன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "என் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும், உன் மனசுல நான் தானே இருக்கேன். நீ இப்பயும் அவன லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறானுங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் வந்து இவனையும் ஹீரோயினையும் புடிச்சு வச்சுட்டு இருக்க. "ப்ளீஸ் அவர விட்டுருங்க" அப்படின்னு இவ கத்த. "சாரி மேடம், அவ்ளோ ஈஸியாலாம் அவன விட முடியாது. யான் சார் தான் எங்கள அனுப்புனாரு. நீங்க போட்ட ரிங் அந்த ஆளு கையில இருக்காமே, அத வெட்டி எடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம்" அப்படின்னு அவன் ரிங்கு போட்ட விரல வெட்டிடுறானுங்க. இத பார்த்தவொன்னே ஹீரோயின் கதறிட்டு இருக்கா. அதுக்கு மேல அவன் வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, "உங்களோட அப்பா தான் உங்க ஆளோட ஃபியான்சி விரல வெட்ட சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, இத கேள்விப்பட்ட உடனே ஹீரோ செம ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்க்குறான். அந்த பொண்ண தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பான்னா, "அவ ஒண்ணும் உன்ன காதலிக்கல. அவ அவளோட ஃபியான்சி தான் ரொம்ப காதலிக்கிறா தெரியுமா? அவ என்ன சொன்னான்றத நீயே கேளுன்னு" வீடியோவ காமிச்சிருப்பா. அதுல ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா, "நான் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட சந்தோஷமா வாழப் போறேன். எனக்கு அந்த யானை பிடிக்காதுன்னு." இப்ப அது எல்லாத்தையும் போட்டு காமிச்சுட்டு இவள பாத்தீங்கன்னா, "அவள நம்பி நீ ஏமாறாத. அவ கண்டிப்பா உன்ன விரும்ப மாட்டா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு ஏத்த தண்டனை நான் குடுக்குறேன்னு" அங்க உள்ள பசங்கள விட்டு இவகிட்ட தப்பா நடக்க சொல்லிட்டு வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப அப்படியே 1 வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, அவள தனியா மாலுக்கு கூட்டிட்டு வரான். "நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக வேண்டியது தான் ஒரே வழின்னு" சொல்லி, இவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண, இவளும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறா. "இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. கரெக்ட்டா அத ஹீரோ பாத்துடுறான்.
இவன் தூரமா நின்னு பாக்குறத ஹீரோயின் பார்த்தோம்னா அவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரா. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்டோட மத்த விரல கட்டி தெருவுல வீசிட்டேன். வேணா போய் பொறுக்கி எடுத்துக்கன்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா போய் தெரு ஃபுல்லா அவனோட விரல தேடிட்டு இருக்கா. இப்ப அவ தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கா. மேடம் ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேடினா கிடைக்காது விடுங்க அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. இப்ப அவ இப்படி டயர்ட் ஆகி கீழ விழுந்து கிடக்கிறத ஹீரோ பார்த்த உடனே அவள அங்க இருந்து தூக்கிட்டு போக, நீ எதுக்காக என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? எது பண்றதுனால என்ன பண்ண வேண்டியது தானே? அவன எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். உன் மனசுல காயத்தை ஏற்படுத்துறதா எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் ஹீரோவ கடிச்சு விட்டுறான். இப்ப அவ இப்படி கடிச்சு விட்டவாக்க டக்குனு பிரஷர் அதிகமாயி ஹீரோ மேல மயக்கம் போட்டு விழ, ஹீரோ என்ன சொல்றான்னா, இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டோட விரல வெட்டினதுதான் ஞாபகம் வருது. அது டக்குன்னு நினைவுக்கு வந்த உடனே இவ டக்குன்னு எந்திரிச்சிடறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் சாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக நீ சாங்க பாக்கணும்னு ஹீரோ கேக்குறான். நான் ஏன் உன்னை வெறுக்கிறேன்னு தெரியுமா? உன்னோட மிஷனை ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? என்னோட அப்பா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்னோட அம்மாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணாதான் வளர்ந்துட்டு இருந்தோம். எங்க அப்பாவை திடீர்னு ஒரு நாள் கொலை பண்ணிட்டாங்க. எதுக்காக தெரியுமா? அவரு நேர்மையா பிசினஸ பார்த்ததுக்காக. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ அபியூஸ் பண்ணியும் கொலை பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போது 2 பேரும் உயிரோட இல்ல. அது பண்ணது உன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த ஒரே காரணத்தினால தான் நான் உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் வெறுக்கிறேன். உன்ன நினைச்சாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்ன பார்த்தாலே எங்க அம்மா செத்து போனது ஞாபகம் வருதுன்னு இவ ஹீரோவ அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுறா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்க்கறதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்த உடனே டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராரு. அந்த ரிப்போர்ட்ட பார்த்தா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, உங்க வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்ல, டாக்டர் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, மேடம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அபார்ஷன தாங்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்ல. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை உண்டாகுமான்னே தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா, கண்ட குழந்தையெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியல. ஒழுங்கா அவள விட்டுடுடா. உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்தா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அம்மா என்னால விட முடியாதுன்னு இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஒழுங்கா என் புள்ளைய விட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, அவன் விடுற மாரியே இல்ல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட ஃபியான்சிய மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோவனோட இன்னொரு விரலையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப அத பார்த்தவுடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க. அவரோட விரல் கிடைச்சுன்னா 3 மணி நேரத்துல ஆப்பரேஷன் பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆகும். அவரோட விரல கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு" சொல்ல, இப்ப அவ ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அவன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் அவன விட்டுடு" அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா நிக்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அவனோட விரல தரியா? இல்ல என்ன நானே கொன்னுக்கவான்னு" ஹீரோவோட இடுப்புல உள்ள கத்திய எடுத்து இப்ப அவள குத்துற மாரி வர, ஹீரோ அத தடுத்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்ன நெனச்சுட்டு இருக்க உன்னோட மனசுல? உனக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? எனக்கு நீயும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவனும் இம்பார்ட்டன்ட் கிடையாது" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவ இதுக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருந்தா. ஆனா அப்பதான் என்னோட குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கல. இப்ப வந்து அவ நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பிரெக்னன்சி டைம்ல மூட் அடிக்கடி சேஞ்ச் ஆகும் பொண்ணுங்களுக்கு. அவங்கள நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருந்திருப்பா இல்லையா? அப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னையும் என்னோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க 2 பேருக்கும் நல்ல லைஃப் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தியில கிஸ் பண்ணியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பேபிய அபார்ஷன் பண்றதுக்காக சர்ஜரில இருக்கா. இப்ப அவ சர்ஜரிக்காக படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த குழந்தைய நம்மளோட குழந்தையா சேர்ந்து வளர்க்கலாம். நான் உனக்கு துணையா இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்காக இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிற? இந்த குழந்தை நமக்கு வேண்டாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "எங்க அம்மா பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நம்ம 2 பேரும் இந்த ஊர விட்டே போயிரலாம். நான் ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம பக்கத்து ஊருக்கு போய் நிம்மதியா வாழலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோனோட ஆளுங்களோட வந்து ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு வரும்போது இவனோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து ஹீரோவோட நெத்தியிலே அடிக்க அவனோட நெத்தியில பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா அவள அங்க இருந்து கூட்டிட்டே வந்துடுறான். இப்ப அவள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட நெத்தியில உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. எதுக்காக என் மேல இப்படி பாசமா இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்க? என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்ல, நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும் தானே நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ புடிச்சு உட்கார வச்சுட்டு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க.
இவ அவளோட சட்டைய கழட்டிட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் உன்ன காதலிக்கிறேனா, இல்லையான்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்" அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ கண்ண முழிச்சுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ என்ன கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். ஆனா அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு என் மேல இப்ப வரைக்கும் காதல் வரலல்ல" அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவனோட வீட்ல தான் அடைச்சு வச்சிருக்கான். இப்ப ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் சார் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிருக்காரு. இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டான்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினோட ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பாக்கலான்னு இவ ஃபோன எடுக்க, அந்த வேலைக்கார லேடி ஃபோன புடுங்கிட்டு, "சாரி மேடம், சார் உங்களுக்கு ஃபோன குடுக்கக் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம வீட்ட விட்டு தப்பிச்சு வந்து கார் ஓட்டிட்டு இருக்க. கரெக்ட்டா அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்ன ரொம்ப லவ் பண்றல்ல. என்ன லவ் பண்ணலாட்டி உன்னோட குழந்தைய ரொம்ப லவ் பண்றல்ல. நான் உயிரோட இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம். நான் சீக்கிரமே உன்ன விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். உன் பக்கத்துல வரவே எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவளோட ஃபியான்சிய பாக்குறதுக்காக போறா. இப்ப அவளோட ஃபியான்சி என்ன சொல்றான்னா, "உனக்கு அந்த யான பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. சொல்லப்போனா அவன் ரொம்ப பெரிய கிரிமினல் தெரியுமா? அவனோட கிரிமினல் ரெக்கார்ட் இதுவரைக்கும் யார்கிட்டயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம பணபலம், ஆட்சி பலம்ன்னு எல்லாமே அவன் கிட்ட இருக்கிறதுனால தான், அவன இதுவரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. அவன் எந்த அளவுக்கு கிரிமினல்னு நீயே பாரு. அவனோட அப்பா அதுக்கு மேல கிரிமினல்" அப்படின்னு சொல்லி, இவன் இந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் குடுத்துட்டு என்ன சொல்றான்னா, அவங்க அப்பா கிட்ட நெறைய உண்மைகள் இருக்கு. உன்னோட ஃபேமிலிய கொலை பண்ணதுக்காக அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவர் வாயிலிருந்து எப்படி உண்மைய வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவனோட பேச்ச கேட்டுட்டு, இப்ப நேரா ஒரு கிளப்புக்கு தான் கிளம்பி போறா. அந்த கிளப்ல தான் ஹீரோவோட அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பா கூட ஒண்ணா சேர்ந்து இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அவங்க அப்பாவையே செட்யூஸ் பண்ணி மயக்க மருந்து போடலான்னு பாக்க, அத அவங்க அப்பா கண்டுபிடிச்சுட்டு அந்த மயக்க மருந்த இவளுக்கு போட்டு விட்டுறாரு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, "இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் என்னையே கவுக்க பாக்குறா" அப்படின்னு இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஹீரோவோட ஆளுன்றத கண்டுபிடிச்சு, இப்ப ஹீரோவ கூப்பிட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. "எந்த பொண்ணு கூடடா நீ சுத்திட்டு இருக்க? அந்த பொண்ணு என்னைய செட்யூஸ் பண்ணி உண்மையெல்லாம் வர வைக்க பாக்குறா. அவ அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்ன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அவள கொன்னே ஆகணும் நீ" அப்படின்னு சொல்ல, "அவள நான் என்ன நடந்தாலும் கொல்ல மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அப்படின்னா இந்த மாரி நீ நெறைய அடி வாங்க வேண்டியது இருக்கும்னு" ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, "ஒழுங்கா அவள கொன்றுடா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை. காதல் உன் கண்ண மறைக்குதா?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அந்த பொண்ணால தான் நீ வீணா போக போற" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்துட்டு, ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பான், "நீ உன் வீட்ல ஸ்டே பண்ணியிருந்தனா, உன் பாய் ஃப்ரெண்ட கொலை பண்ணிருவேன்னு." இப்ப அவ வீட்டுக்கு வந்து ஹீரோவ பாத்துட்டு இருக்க. பாத்தா ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. "என்னாச்சு? உன் உடம்பு ஃபுல்லா எப்படி இவ்ளோ காயம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த ஒரு காயம் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய காயம் இருக்கு" அப்படின்னு ஹீரோ அவனோட சட்டைய கழட்டிட்டு இருக்க, இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, "இங்க பாரு, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட பத்திரமா பாத்துக்க. எங்க அப்பா அவ மேல செம காண்டுல இருக்காரு. அவளோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த சைடு ஹீரோவோட அப்பா ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, இவள கடத்திட்டு வந்து கட்டி வச்சுட்டு, அவ மேல பாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "என்ன டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுக்காக தானே கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு வரல. நீ என் பையனோட லைஃப்ல குறுக்க வராம இருந்தாலே அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும். உன்ன யாரு குறுக்க வர சொன்னது? அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. அதனால தான் நீ இப்ப சாகவும் போற. உன்ன டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா என்ன பண்றது? அதுக்கான டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர பாத்தீங்கன்னா, ஹீரோயின உள்ள வச்சு பூட்டிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபியான்சிக்காரன் போலீஸோட வந்துடுறான். இப்ப அங்க உள்ள ஆளுங்க எல்லாம் துப்பாக்கியோட அவங்க அப்பாவ புடிச்சிட்டு இருக்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, "உன்னால அந்த பொண்ண காப்பாத்தவே முடியாதுடா. ஏன்னா அவ கிட்ட ஒரு பாம் வச்சிருக்கேன். அதுக்கான பட்டன் என்கிட்ட தான் இருக்குன்னு" அவர் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவ இப்படி கத்திட்டு இருக்க, இந்த சைடு அவங்க அப்பா ஓடுன உடனே இவங்க எல்லாரும் அவங்க அப்பாவ துரத்துறதுக்காக போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து அந்த டோர உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்திருக்கிறது அவளோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு நெனச்சு, "சாங் இங்க வராத, இங்க வந்தா நீயும் செத்து போயிருவ" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. பார்த்தா வர்றது சாங் கிடையாது, ஹீரோ தான். இப்ப அவன் வந்து அந்த கை கட்ட அவுத்து விட்டுட்டு ஹீரோயின காப்பாத்த கரெக்ட்டா அந்த இடத்துல பாம் வெடிச்சிருது. பார்த்தா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவள காப்பாத்துனது அவளோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு நெனச்சுட்டு, அந்த மாஸ்க்க எடுத்து பார்த்தா காப்பாத்துனது ஹீரோ தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் இவன காப்பாத்துங்க. இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லி இவ அழுதவாக்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, "உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகல. குழந்தை நல்லபடியா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "எங்க யான்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க,
யான் பக்கத்து பெட்ல இருக்காரு. அவர் என்ன கண்ண முழிக்கல அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்கலான்னு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. இவளோட ஃபியான்சி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த யான் ஒரு கிரிமினல் அப்படின்னு உங்க ஆள நம்ப வச்சீங்க. அவனுக்கு எதிரா ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேற எதுக்காக பிசினஸ்ல அவன கவுக்குறதுக்காக தான். அவன் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. நல்லவன் தான். நான் தான் அவன கிரிமினலா இவன் கண்ணு முன்னாடி காமிச்சது. அதனால தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாரி சரியா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவ அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்ததே நான் தான். பணம் குடுத்தா எந்த ஏஜென்ட்டா இருந்தாலும் நமக்கு வேலை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்ட உடனே, யான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இவன் இந்த அளவுக்கு மோசக்காரனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் முன்னாடி நல்லவன் மாரி நடிச்சு, யானை கவுக்குறதுக்காக இவ்ளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கானே அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. 3 வருஷம் இவ அண்டர் கிரவுண்ட்ல இருந்ததா சொல்லியிருப்பா இல்லையா? எல்லாமே இவனோட பிளான் தான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அமைதியா வந்து அவளோட பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரன் தான் வரான். இப்ப அவன் வந்து, "நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இனிமே அந்த யானால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா, நீ சரியா சொன்ன. யான் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யானை நான் ஜெயில்ல போட்டேன். என்கிட்ட இருக்க எவிடன்ஸ வச்சு அவன ஜெயில்ல போட முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப இவ ஹீரோவ பார்த்த உடனே அந்த ஃபோன் கால் எடுத்து பேசிட்டு இருக்கா. "யான் உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாரி ஒரு சீன் நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. அப்ப நான் உன் மேல வெறுப்பா இருந்தேன். ஆனா இப்பதான் உண்மை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு" இவ பேசிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அவனோட காதுல மிஷின் வச்சிருக்கான். இந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட காது கேட்காம போயிருக்கும். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, லாஸ்ட் டைம் நீ சொன்னல்ல, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க நான் வெளிய வருவேன்னு. அப்ப நான் உன் பேச்ச கேட்கல. இந்த தடவ நான் உன் குழந்தையோட வந்திருக்கேன். நானும் உன்னோட குழந்தையும் பத்திரமா இருப்போம். நீ வெளிய வர வரைக்கும் எத்தன வருஷம் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோன வச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறான். இப்ப அவ பேசின எல்லாத்தையும் இந்த பக்கம் இவளோட ஃபியான்சி கேட்டுட்டு தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட அந்த அண்டர் கவர் ஏஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இவன் தான் பெரிய பொசிஷன்ல இருக்கான். பெரிய பெரிய கம்பெனிய சேர்ந்தவங்க காசு குடுத்து ஹீரோவோட கம்பெனிய கவுக்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவன் அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அவன் ஹீரோயின் பேசினத கேட்ட உடனே செம காண்டாயிட்டு, நேரா இப்ப அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்ல இருந்துட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, அவ வீட்டு கதவ தட்டிட்டு உள்ள வர. "எதுக்காக உள்ள வந்த? இந்த இடத்த விட்டு வெளிய போடான்னு" சொல்ல, இப்ப அவன் டக்குனு ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "நான் உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், நீ இப்படி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன லவ் பண்ணையா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. நீ ஒரு மோசக்காரன்" அப்படின்னு ஹீரோயின் அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நீ அவன்கிட்ட உருகி உருகி பேசினியே, அதெல்லாம் அவனுக்கு கேட்காது. ஏன்னா நடந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு காது கேட்காம போயிருச்சு. அவன் காதுல மிஷின் மாட்டியிருந்தான். அத நீ பார்க்கலையா? அத அவன் ஆன் பண்ணவே இல்ல. ஏன்னா அவன் நீ பேசுறது கூட கேட்க விரும்பல. அதனால தான் அமைதியா எந்திரிச்சு போயிட்டான்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? உன்ன மாரி ஒரு பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? நீ என்ன நெனச்சுட்டு இருந்த? உன் பின்னாடியே சுத்திட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நெனைக்கிறியா? நீ அவன் கூட ஒண்ணா இருந்துட்டு என் கூட ஜாலியா வாழணும்னு நெனச்சியா?" அப்படின்னு இவன் ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. "போதும் வாய மூடுறா! என்ன பத்தி ஏதாவது பேசுனன்னா அவ்வளதான்" அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் பின்னாடி நாய் மாரி சுத்திட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன கண்டுக்காம அவன் கூட போயிட்டு இருந்தல்ல. உன் வயித்துல வளர்றதே ஒரு குழந்தை. அது அவனோட குழந்தை தானே. இந்த குழந்தை உன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என் கிட்ட வராத தள்ளி போ. எதுக்காக யான் மேல இப்படி ஒரு பழிய போட்டு அவன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நெனச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் அவனுக்கும் பல பிசினஸ் ப்ராப்ளம். அது எல்லாத்தையும் நான் தீர்க்க வேணாமா? அவன சட்ட ரீதியா நான் அழிக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் அவன கிரிமினலா எல்லார் முன்னாடியும் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் உடனே யானை பாக்கணும்னு இவ அந்த இடத்த விட்டு போக, இவன் விடமாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சொந்தமாகணும். அப்புறம் தான் நீ யானை பார்க்க போணும் அப்படின்னு. இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கிட்ட வந்தனா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு அங்க உள்ள கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சுட்டு இருக்க. அவன் பயப்படாம கிட்ட வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வரத பார்த்த உடனே அந்த கத்தி எடுத்து அவளோட கழுத்துல வச்சுட்டு, கிட்ட வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன் என்ன சொல்றான்னா, "நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கயேன், இந்த பழியையும் தூக்கி நான் அவன் மேல போட்டுருவேன். அப்புறம் அவனால ஜென்மத்துக்கும் வெளிய வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட டீம் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, யான்ன்ற ஒரு ஆள் மேல ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் போட்டு அவர ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக தான் உங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியா பண்ண வேண்டிய விஷயங்கள இல்லீகலா நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு அவன கூட்டிட்டு போக, அவன் என்ன சொல்றான்னா, "நீ சந்தோஷமாவே இருக்க முடியாதுடி. அதுக்காக தான் நான் உன் லைஃப்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயினோட டீம சேர்ந்தவங்கள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, யானை நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். யானைன்ற பேர்ல ஒரு கிரிமினல் இருந்தது உண்மதான். ஆனா அது யான் கிடையாது. அது வேற ஆளு. நம்ம அவனுக்கு பதிலா தான் யானை தேடிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஃபியான்சி தான். அவன் தான் 2 பேரோட டாக்குமெண்ட்டயும் மாத்தி வச்சுட்டு, நம்ம அவன தேடுறதுக்கு பதிலா இவன தேட வச்சுட்டான். இது எல்லாமே அவனோட வேலை தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா.
இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? யானுக்கும் மரண தண்டனை இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவேத்த போறாங்கன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அந்த ஜெயிலுக்கு வெளிய நின்னு இவ கத்திட்டு இருக்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்ப அவன் மேல தப்பு இல்லன்றதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கான டைம் கூட நம்ம கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எந்த தப்புமே பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு எப்படி தூக்கு தண்டனை குடுக்க முடியும்? அதுக்கான எவிடன்ஸ கலெக்ட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் இந்த தூக்கு தண்டனைய நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. என் கையில எதுவும் கிடையாது. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அப்படியே 2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னன்ட்டா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அவ ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உன் அப்பா உன்ன நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நெனச்சாரு. என்னால தான் அவரோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அவ கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அத பாத்த உடனே இவளால நம்பவே முடியல. ஏன்னா அவளோட கண்ணுக்கு அடிக்கடி ஹீரோ வர்ற மாரியே ஒரு இல்லூஷன் தோணும். சரி இதுவும் இல்லூஷனா தான் இருக்கும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. பாத்தா ஹீரோ தான் உண்மையாவே வந்து நிக்கிறான். இப்ப இவ ஹீரோவ பாத்த உடனே போய் தொட்டு பாத்துட்டு இருக்க. உண்மையாவே இது நீயா? என்னால இத நம்பவே முடியலன்னு சொல்ல, ஆமா இது நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவள பாத்தீங்கன்னா, பொய் மூட்டை. என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டல்ல. என்கிட்டயாவது நீ உண்மைய சொல்லியிருக்கலாம்ல. நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் செத்தா மட்டும் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இல்லன்னா இந்த 2 யான்ல எந்த யான்னு போலீஸே கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, மறுபடியும் இந்த பிரச்சனை நம்மள தொரத்திட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் சாகுற மாரி எல்லாமே செட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு 2 பேரும் பாச மழைய பொழிஞ்சுட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எந்த கெட்டதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.